காலையில் எழுந்து ஒரு டிஃபன் செய்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த நம்ம எப்படி சீக்கிரமாக வந்துட்டு டிஃபன் செஞ்சு முடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் வந்து பருப்பு வந்துட்டு நான் 2, 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி, இந்த பாருங்கள் தண்ணி வந்து பருப்பு எவ்வளோ வெள்ளையாக தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு நான் நல்லா கழுவி வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாம்பார் வந்துட்டு ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து செய்கிறேன். ஒரு டம்ளர் எடுத்தால் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. நான் வந்துட்டு 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளோதாங்க வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம பருப்பில் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை. வெங்காயத்தை ஒரு 4, 5, 6 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா, தாளிக்கும் போது போடுறத விட இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது போட்டோம்னா வாசம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தாளிக்கும் போதும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்பயும் ஒரு கொத்து அதில் போட்டு வச்சுக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். பருப்புக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பும் இதுலேயே நம்ம போட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு சாம்பாருக்கு எப்பயுமே அரை உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம மாவில், இட்லி மாவுலேயோ தோசை மாவுலேயோ வந்துட்டு நம்ம உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருப்போம். அதுக்காக வந்துட்டு பருப்புக்கான உப்பை வந்து பாதி உப்பு போடுங்க. தேவைன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ இதை வந்து கேஸில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க, விசில் போட்டு. இந்த குக்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் குக்கருங்க. இந்த குக்கர்னால தான் இந்த சாம்பாரே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக முடியுதுன்னு கூட நினைக்கலாம். இந்த குக்கர் பாருங்கள், நான் கை வச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். 4 பேருக்கு சமையல் பண்ணணுன்னா இந்த குக்கரில் வந்துட்டு ஒரு டீ போடுற நேரம் கூட ஆகாது. இது 4 விசில் டக்குன்னு வந்துடும். ஒரு பால் நமக்கு கொதி வர நேரம் கூட வராதுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். டக்குன்னு விசில் வந்துடும். பருப்பும் நல்லா சூப்பராக வெந்து வரும். பாருங்கள், விசில் வந்துருச்சு. நான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பருப்பு எவ்வளோ சூப்பராக வெந்து வருது அப்படின்னு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம இந்த தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு நம்ம அப்படியே லைட்டாக வந்துட்டு மேஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பஞ்சு போல் வெந்து வந்துடுச்சு. இருந்தாலும் இது வந்துட்டு அந்த தக்காளி வந்துட்டு அந்த தோல் மேலே இருக்கிறதெல்லாம் வரும்ன்றதுக்காக நான் வந்து மேஷர் வச்சு சும்மா ஒரு 2, 3 வாட்டி அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். மத்து இருந்ததுனால நீங்கள் மத்து போட்டு சும்மா அப்படியே கலக்கி விட்டிங்கனாலுமே போகிறோம். அது நல்லா மசிஞ்சு வந்துடும். நல்லா கலக்கிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த சாம்பாரே நீங்கள் ரெடி அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னாக்கா, நம்ம வந்துட்டு ஒரு 2 தோசை ஊற்றி நெய் ரோஸ்ட் நம்ம அடுத்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அந்த 2 தோசை ஊற்றுறதுங்காட்டுமே வந்துட்டு இந்த பருப்பு வந்து விசில் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மசிஞ்சு வந்திருக்கு. நம்ம இப்போ தாளிப்பு பண்ணிக்கலாம். இதில் ஒரு பக்கம் வந்துட்டு நீங்கள் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் தாளிப்பு கரண்டி தான் வச்சுருக்கேன். கரண்டி வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சு காய வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காய்ஞ்சி வந்துருச்சு. நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்புக்கு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு எப்பயுமே வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும். காயறதுக்கு முன்னாடி நீங்கள் கடுகு போட்டுட்டிங்கன்னா வெடிக்கிறது லேட் ஆகும், இல்லை வெடிக்காமல் கூட இருக்கும். பாருங்கள், போட்டோடனே எப்படி பொரிஞ்சு வருது. உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், சோம்பு போட்டோம்னா எப்பயுமே வந்து தாளிப்புக்கு வாசம் சூப்பராக இருக்கும். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பருப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக சீரகம் சேர்த்து தான் ஆகணும். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுறேங்க நான், ஒரு ஸ்பூனு. நீங்கள் எண்ணெயில் இந்த குழம்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா அப்படியே எண்ணெயிலே கலரிட்டு அதை எடுத்து அந்த சாம்பாரில் ஊற்றி பாருங்கள். சாம்பார் சூப்பர் வாசமாக இருக்கும். எப்பயும் நம்ம மிளகாய் கிள்ளி போட்டு பூண்டு தட்டி போட்டு கடையை தான் செய்வோம் இட்லி சாம்பார். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இது செம வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்.
ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த சாம்பாரை ஒரு 2 நிமிஷம் போதும். நல்லா 2 கொதி வந்த உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடும். அந்த கரண்டியை கழுவிட்டு இந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் எண்ணெயில் மிளகாத்தூள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதனால் கழுவி நான் இதில் ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த சாம்பார் மொத்தமாக செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. நீங்கள் ஒரு பக்கம் கேஸில் இந்த குக்கரை போட்டிங்கன்னா அடுத்த கேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், தோசைக்கல்லை வச்சு தோசை சுட்டுட்ருக்கலாம். அந்த தோசை ஒரு 2 தோசை நம்ம சுடுறதுங்காட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இது ஒரு 2 கொதி மட்டும் வரட்டும். நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். 15 நிமிஷத்துக்குள்ளவே தான் நீங்கள் பண்ணுவீங்களாங்கண்டி. 15 நிமிஷத்தை தாண்டி கண்டிப்பாக போகவே போகாது. இந்த குக்கர் 5 நிமிஷத்துலேயே 4 விசில் கண்டிப்பாக வந்துடும். நம்ம தாளிப்பு போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகினா கூட இந்த சாம்பார் கொதிச்சு வரும். அவ்வளோதாங்க. வேறு ஒரு வேலையுமே இதில் கிடையாது. அவ்வளோதான். நம்ம சூப்பராக வாசமான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டுங்க. நம்ம அந்த பக்கம் கேஸில் தோசைக்கல்லை வச்சு நம்ம தோசை தாங்க ஊற்றிருக்கோம். இந்த தோசை பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக பேப்பர் மாதிரியே தான் இருக்குங்க இந்த பேப்பர் ரோஸ்ட்டு. நீங்கள் இதை எடுக்கிறது கூட கஷ்டப்படவே தேவையில்லைங்க. சும்மா கையை வச்சு ஒரு கத்தி வச்சு இப்படி மேலே தூக்கிட்டு கையில் எடுத்திங்கன்னா கூட அவ்வளோ ஒட்டாமல் வந்துடும். கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு கல்லில் ஒட்டாமல் எப்படி தோசைக்கு மாவு அரைக்கிறது அப்படின்ற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த தோசையை நான் ஊற்றிட்டேன் பாருங்கள். இது அப்படியே பேப்பர் போல் எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். காலையில் எழுந்து நம்ம டிஃபன் செய்கிறது, என்ன தான் டிஃபன் செய்கிறது அப்படின்ட்டு யோசனையே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்க. நைட்டே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத டிசைட் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் நமக்கு டிஃபன் செய்கிறதுக்கு ஒரு நேரமே ஆகாது. டக்கு டக்குன்னு இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இது பாருங்கள். இந்த தோசை எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பேப்பர் போலவே எப்படி மெலிசாக இருக்குது பாருங்கள். காலையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. காலையில் எழுந்து பிடிக்காமல் எதுவும் சாப்பிடாம போனாங்கன்னா தான் நமக்கு குழந்தைங்க சாப்பிட்லையே அப்படின்றப்பெல்லாம் தோணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாசமும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம காலை டிஃபன் ரெடி. சூப்பரான ஒரு நெய் ரோஸ்ட்டும் நல்லா வாசமான சாம்பாரும் தாங்க. கொஞ்சம் பருப்பு பொடி வச்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் தாங்க சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.